இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வானதி இது? தப்பு பண்ணிட்டியே. ஆமாமா. ஸ்டாப் இட். வானதி செஞ்சது சரி. ஆனா கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் வானதி இப்படி பண்ண? ஏன் பண்ணன்னு கேக்குறல்ல? ஒரே நாள்ல இந்த குடும்பத்தோட உறவுகளை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு கிருஷ்ணவேணிக்காக குழி தோண்டி புதைச்சிட்டல. என் மூஞ்சில கூட முழிக்காத. போயிடு. போய் தொலை. நான் சொல்றதை கேளுங்க. இனிமே அவ இந்த வீட்டுல இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில தான் கிடப்பா. என் செல்ல குட்டி இனிமே ராஜ்யம் தான் இந்த வீட்டுல. அம்மா சரியா காய் நகர்த்தி இந்த ஆபீஸ், சொத்து, மொத்த வீட்டோட அத்தனை பவரையும் உன் கைக்கு கொண்டு வர. நீதான் மகாராணியா இருக்கணும். லவ் யூ மா. நான் பண்ணது தப்புதான். ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா கிருஷ்ணவேணி அம்மா என்ன பெத்த அம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்து அவங்க அவமானப்படுறத எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். ஒரே நாள்ல இந்த குடும்பத்தோட உறவுகளை, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை, இது எல்லாத்தையுமே யாரோ ஒரு கிருஷ்ணவேணிக்காக குழி தோண்டி புதைச்சிட்டல. என் மூஞ்சில கூட முழிக்காத. போயிடு. இவ்வளவு நாளுக்கு அப்புறமா தான் இப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசி பழக ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் அன்பை இழந்துட்டனா? இனி என்கிட்ட பேச மாட்டாரா? இப்படி பண்ணிட்டிய வானதி. நான் உன்னை அப்பாவே நினைச்சனே. நில்லு கார்த்திக். எங்க போற? என்னம்மா, ஆபீஸ் தான் போறேன். இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற, அதனால தான். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மா, நீங்க பாத்துக்கிறீங்கன்னா எனக்கு புரியலமா. இனி ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிட வேண்டான்னு சொல்றேன். இப்ப புரியுதா? உன்னை நம்பி ஆபீஸ் பொறுப்பை எல்லாம் கொடுத்ததுக்கு நீ எனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேங்கிறத அந்த கிருஷ்ணவேணி அம்மா விஷயத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷமா நம்ம கம்பெனிக்குன்னு இருந்த எத்திக்ஸ் எல்லாம் இப்படி ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியடா. எனக்கு அப்புறமா நம்ம கம்பெனியை நல்லபடியா நடத்தி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன்னு உன்னை நம்புனேன். அந்த நம்பிக்கையில தான் உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். ஆனா நீ எனக்கு அவமானத்தை தேடி கொடுத்ததா மிச்சம். ஆமா, போதும். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. நான் எதுவும் பண்ணல,
ஜீவா தான் எல்லா வேலையும் செஞ்சான்னு சொல்ல வர அதானே? அவன் ஏதோ சின்ன பையன், இந்த தொழில்ல அனுபவம் இல்லாம அப்படி சொல்றான்னா நீயாவது அது தப்புங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டாம்? அத செய்யாம நீ இப்போ இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க. போதும், இது வரைக்கும் நான் உன்னை நம்பி கொடுத்த பொறுப்பெல்லாம் போதும். என்ன இருந்தாலும் இது என்னோட கம்பெனி, என் சொந்த உழைப்புல நான் உருவாக்குனது. அதை இனி நானே பாத்துக்கிறேன். இனிமே நீ ஆபீஸ்க்கு போகவோ ஆபீஸ் விஷயத்துல தலையிடவோ வேண்டாம். பரவாயில்ல, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்தி ஆபீஸ்ல கார்த்திக் இடத்துல நம்ம மாப்பிள்ளைய உட்கார வச்சிரணும். அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், நீ கவலையே படாத. இங்க என்ன வந்துட்டீங்க, ஆபீஸ்க்கு போலையா? போகல, போக முடியாது. என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்ன சொல்றது? எங்க அம்மா என்ன ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? இதெல்லாம் உன்னால வந்ததுடி. அந்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ண போய் அம்மா கிட்ட நான் கிட்ட பேர் வாங்க வேண்டியதா போச்சு. நீ மட்டும் இதுல தலையிடாம நான் பிளான் பண்ணி நடந்து இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இத்தனை வருஷமா அவங்க சம்பாரிச்ச பேருக்கும் மரியாதைக்கும் நான் அவமானத்தை தேடி தந்ததை அவங்க சொல்றாங்க. இனி நீ ஆபீஷியலா கம்பெனி விஷயம் எதுலயும் தலையிட வேண்டாம், ஆபீஸ்க்கு வர வேண்டாம் அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப சந்தோஷமா உனக்கு? பேசலடி, எதுவுமே பேசாத. என்ன இருந்தாலும் உனக்கு எங்களை விட அந்த கிருஷ்ணவேணி தானே முக்கியம். அவங்களுக்காக தானே எங்களை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க. நான் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். இங்க பார், உன்னை நான் இது வரைக்கும் நம்பினதெல்லாம் போதும். இப்ப வாச்சு நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா என் கூட பேச ட்ரை பண்றதுன்னு, என்கிட்ட நெருங்கி வர ட்ரை பண்றதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு விலகியே இரு, அது போதும் எனக்கு. என்னங்க நான் சொல்ல, ஒரு நாளும் நம்ம இத்தனை தடவை ஃபோன் பண்ணி வானதி எடுக்காம இருந்ததே இல்லையே. இப்ப ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வேற வருது. ஒருவேளை நான் உங்க வீட்டுக்கு போய் பேசினதுல ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? யோசிச்சு பார்த்தா நான் அங்க போய் பேசினது தப்புதான்னு தோணுது.